நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTM. வணக்கம், நான் கோகிலவாணி கிருஷ்ணன். முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். தன்னலத்தை காட்டிலும் மக்கள் நலனுக்கே முன்னுரிமை, பேரரசர் மீண்டும் வலியுறுத்தல். இது தேர்தல் வரவு செலவு திட்டமென்று பிரதமர் விளக்கம். ஊழியர் சேமநிதியின் முதல் கணக்கிலிருந்து தொகை மீட்பு, அரசாங்கம் பரிசீலனை. அரசியல் லாபத்தையும் தன்னலத்தையும் காட்டிலும் மக்கள் நலனே முக்கியம். வேறுபாடுகளை களைந்து அரசியல் முதிர்ச்சியுடன் அனைவரும் செயல்பட வேண்டிய தருணம் இதுவென பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடின் அல் முஸ்தபா பிலாஷா மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். கோவிட்-19 தொற்று, பொருளாதார சரிவு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டிருக்கும் நாட்டையும் மக்களையும் அனைவரையும் இணைந்து மீட்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். 2021 வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்வதற்கான அனுமதி கோரி இஸ்தானா நகாராவில் பேரரசரை நிதியமைச்சர் தங்கு டத்தோ ஸ்ரீ ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் இன்று சந்தித்தார். நாட்டின் நிதிநிலை, வரவு செலவு திட்டத்தில் முன்னெடுக்கப்படும் கூறுகள் குறித்து பேரரசரிடம் விளக்கப்பட்டது. மாலை 3 மணி தொடங்கி 70 நிமிடங்களுக்கு நடைபெற்ற அந்த சந்திப்பு குறித்து இஸ்தானா நகர அரசு நிர்வாக அதிகாரி டத்தோ இன்ட்ரா அஹ்மத் ஃபடில் சம்சுடின் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இவ்விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. வரவு செலவு திட்டத்தை தயாரிக்க பல்வேறு தரப்புகள் உட்படுத்தி இருப்பது குறித்து பேரரசர் பாராட்டு தெரிவித்தார். நாட்டின் மக்களின் நலன் கருதி தாக்கல் செய்யப்படவிருக்கும் 2021 வரவு செலவு திட்டத்துக்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் மீண்டும் அவர் கேட்டுக்கொண்டார். 2021 வரவு செலவு திட்டம் நாட்டின் மக்களின் நலன் கருதி வரையப்பட்டிருக்கிறது. எனவே எதிர்க்கட்சியினர் உள்ளிட்ட எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதற்கு ஆதரவளிக்க வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டார். நாட்டின் நலனுக்காக அரசியல்வாதிகள் அனைவரும் உயர் கடப்பாட்டையும் ஒத்துழைப்பையும் வழங்குவர் என்ற எதிர்பார்ப்பையும் தன் ஸ்ரீ முஹிதீன் யாசின் வெளிப்படுத்தினார். 2021 வரவு செலவு திட்டம் வரும் வெள்ளிக்கிழமை மக்களவையில் தாக்கல் செய்யப்படவிருக்கிறது. அதனையொட்டி RTM உட்பட நாட்டின் தொலைக்காட்சி நிறுவனங்களுடன் சிறப்பு ஊடக சந்திப்பை பிரதமர் நடத்தினார். கோவிட்-19 தொற்றை கையாளும் முயற்சிகளை தொடர்வதிலும் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்சியுற செய்வதிலும் 2021 வரவு செலவு திட்டம் கவனம் செலுத்துகிறது. அவ்விரு கூறுகளையும் செயல்படுத்தும் முழு பொறுப்பும் அரசாங்கத்துக்கு உண்டு. அதேவேளையில் அந்த சுமை குறைப்பதில் அரசியல் லாபத்தை ஒதுக்கி வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தோள் கொடுக்கலாம். நாட்டை நேசிப்பவர்கள், அதனை காப்பாற்றும் நோக்கம் கொண்டவர்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என தன் ஸ்ரீ முஹிதீன் யாசின் கோரிக்கை விடுத்தார். இவ்வேளையில் வரலாற்றில் முதன்முறையாக எதிர்க்கட்சிகளுடன் கலந்தாலோசிக்கப்பட்டு வரவு செலவு திட்டம் வரையப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி அரசு சாரா அமைப்புகள், வணிகர்கள், பொதுமக்கள் ஆகியோரின் கருத்தும் அறியப்பட்டு இத்திட்டம் தயாரிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். 2021 வரவு செலவு திட்டத்தை வகுக்க அரசாங்கம் மொத்தம் 6641 பரிந்துரைகளை பெற்றது. அவற்றுள் 5335 நிதியமைச்சின் வரவு செலவு திட்ட அகப்பக்கத்தில் பொதுமக்கள் வழங்கிய யோசனைகள் என்றும் தன் ஸ்ரீ முஹிதீன் யாசின் குறிப்பிட்டார். 2021 வரவு செலவு திட்டம் தேர்தலை முன்னோக்கியதன்று, மற்ற எல்லாவற்றையும் காட்டிலும் மக்கள் நலனுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வரவு செலவு திட்டமாக அது விளங்குகிறது என பிரதமர் தெளிவுபடுத்தினார். கோவிட்-19 கொள்ளை நோயை தொடர்ந்து மக்களின் தேவையை நிறைவேற்றுவதில் பரிவுமிக்க அரசாங்கம் மேற்கொண்ட திட்டங்களின் தொடர்ச்சியாக 2021 வரவு செலவு திட்டம் விளங்கும் என தன் ஸ்ரீ முஹிதீன் விவரித்தார். Yang penting sekarang inilah menangani masalah COVID. Ya, yang keduanya menguruskan masalah ekonomi. Ini dua perkara yang pokok yang paling penting. Dia tak ada masuk perkara ketiga pilihan raya pun. 2021 வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கத்துக்கு அரசியல் நோக்கமில்லை என்றும் பிரதமர் வலியுறுத்தி கூறினார். அத்துடன் சமூகத்தின் ஒவ்வொரு தட்டு மக்களும் எதிர்கொண்டிருக்கும் சிக்கல்களுக்கு முழுமையான தீர்வை காணும் கடப்பாட்டை அரசாங்கம் கொண்டிருப்பதாகவும் தன் ஸ்ரீ முஹிதீன் உறுதியளித்தார்.
பொருளக கடனை திரும்ப செலுத்துவதற்கான தளர்வு தொடர்பில் மக்களின் கருத்து ஆராயப்படும். அதேவேளையில் நாட்டில் உள்ள பொருளகங்களுடன் மலேசிய பொருளக சங்கத்துடனும் கலந்தாலோசித்த பின்னரே அது குறித்த முடிவு அறிவிக்கப்படும் என தான் ஸ்ரீ மொய்தீன் யாசின் தெரிவித்தார். மக்கள் எதிர்பார்ப்பதைப் போன்று தவணை தொகை சலுகையை நீட்டிக்கும் ஆற்றலை பொருளகங்கள் கொண்டிருந்தால் அரசாங்கம் அதனை கட்டாயம் ஆதரிக்கும் என பிரதமர் கூறினார். Kerajaan kita sokong, tapi sebab bank ni pasal dia lah menguruskan wang dana yang disimpan oleh penyimpan-penyimpan. Nanti setiap langkah yang mereka nak ambil tu mesti diambil kira sama ada ni boleh memberi jaminan kepada penyimpan-penyimpan mereka dan juga ada juga akhirnya mereka mendapat keuntungan daripada pelaburan yang disediakan dalam bank. கடந்த மாதம் 16ஆம் தேதி வரை மொரட்டோரியம் சலுகைக்காக செய்யப்பட்ட 98 விழுக்காடு, அதாவது 6,50,000க்கும் அதிகமான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இவ்வேளையில் ஊழியர் சேமநிதியின் முதல் கணக்கிலிருந்து சந்தாதாரர்கள் குறிப்பிட்ட நிதியை மீட்டுக் கொள்வது மீதான யோசனையை அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது. இது பற்றி நிதியமைச்சுடன் கலந்தாலோசித்திருப்பதாகவும் கொள்கை அளவில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். உண்மையிலேயே தேவை இருப்போருக்கு மட்டுமே அந்த சலுகை வழங்கப்படும் என்றும் தான் ஸ்ரீ மொய்தீன் யாசின் கோடிக்காட்டினார். ஊழியர் சேமநிதி வாரியம் தொடர்பில் அரசாங்கம் ஏற்கனவே இவ்வாண்டு சில சலுகைகளை நடைமுறைப்படுத்தி வருகிறது. சந்தா விகிதத்தை குறைத்தது, 2ஆம் கணக்கிலிருந்து மாதத்துக்கு 500 ரிங்கேட் மீட்பது ஆகியவையும் அவற்றுள் அடங்கும். எனவே கூடுதல் சலுகைகளுக்கு வாய்ப்பிருந்தால் 2021 வரவு செலவு திட்டத்தில் அது அறிவிக்கப்படும் என்றும் பிரதமர் கோடிக்காட்டினார். உள்நாட்டு உயர்கல்வி கழகங்கள் வாயிலாக ஆண்டுக்கு 2 லட்சம் பட்டதாரிகள் கல்வியை முடிக்கின்றனர். அவ்வகையில் நாட்டில் வேலை சந்தைக்குள் நுழைய ஆண்டுக்கு சுமார் 3 லட்சம் பேர் ஆயத்தமாகின்றனர். அவர்களின் தேவை எவ்வாறு நிறைவு செய்யப்படும் ஆராய்கிறது 2021 வரவு செலவு திட்ட முன்னோட்டம். நாட்டில் கோவிட்-19 தொற்று பரவல் காரணமாக ஏற்பட்டிருக்கும் பொருளாதார சரிவு வேலை வாய்ப்புகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது புதிதாக வேலை சந்தைக்குள் நுழையும் இளம் தலைமுறையினரிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனை போக்கக்கூடிய கூறுகள் 2021 வரவு செலவு திட்டத்தில் இடம்பெற வேண்டும் என்பது பொதுவான எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தற்போது இளைஞர்கள் உட்பட்ட சமூகத்தின் மூல அடுக்கு வகைகளும் வேலை வாய்ப்பு மற்றும் அவர்களின் வாழ்க்கையை பொறுத்தவரை தொற்று நோயால் பாதிக்கப்பட்டுள்ளன. இளைஞர்களுக்கு ஏதாவது இருக்க வேண்டும் என்று நாம் நம்புகின்றோம். மத்திய அரசின் பட்ஜெட் இந்த குழுவை ஓரங்கட்டாது என்று. ஏனென்றால் ஒரு நாட்டின் வளர்ச்சியை இளைஞர்கள் மிகவும் முக்கியம். இவ்வாண்டு ஜூலை வரையிலான புள்ளி விவரப்படி 5,44,500 பேருக்கு நாட்டில் வேலை இல்லை. இது இளம் தலைமுறையினருக்கு தங்கள் எதிர்காலம் மீதான அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதேவேளை இன்றைய முதன்மை தேவையாக இருக்கும் இலக்கவியல் சார்ந்த துறைகளை மேம்படுத்துவதிலும் அதில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்பது இளையோரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அடுத்த ஆண்டு பட்டம் பெறுவர்கள் என்று எதிர்பார்க்கப்படும் சுமார் 3 லட்சம் பட்டதாரிகள் வேலை பொருந்தாத சிக்கலை எதிர்கொள்ள நேரிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது 2021 பட்ஜெட் திட்டத்தில் IR 4.0 துறையில் உதாரணத்துக்காக இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், பிளாக் செயின், ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் இது போன்ற சில துறைகளில் பட்டதாரிகளை திரும்ப பெறுவதற்கான சலுகைகளை முன்னுரிமை அளிக்கலாம். வேலை வாய்ப்புகளுடன் இன்றைய தேவைக்கான பயிற்சிகளை பெற்ற இளம் தலைமுறையினர் உருவாக்கப்பட வேண்டும். அவ்வகையில் தொழில்சார் பயிற்சிகளுக்கு 2021 எத்தகைய கவனம் செலுத்தும் என்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட காலமாக பொருளாதாரம் மற்றும் மூலதன வளர்ச்சியை வலுப்படுத்தும் திட்டமாக உதாரணத்துக்கு ஆன்லைன் வணிகம், அதாவது வணிகம் என்று கூறுவார்கள், கீக் எக்கனாமி பொருளாதாரத்துறைக்கு
கூடுதல் சலுகை வழங்கப்படலாம் என்றும் நம்பப்படுகிறது. ஆள்பலத்துறையில் 40 விழுக்காட்டை பிரதிநிதிக்கும் இளம் தலைமுறையினரின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவது அரசாங்கத்தின் கடப்பாடு. 2021 வரவு செலவு திட்டம் அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் என்பது அனைவரின் நம்பிக்கை. நாட்டில் இன்று மேலும் 820 பேர் கோவிட்-19 தொற்றிலிருந்து குணமடைந்தனர். அதேவேளையில் புதிதாக 1032 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ டாக்டர் நூர் இஷாம் அப்துல்லா தெரிவித்தார். இன்று மேலும் 8 உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டன. அதனையடுத்து மரண எண்ணிக்கை 271 அதிகரித்திருப்பதாக தன்ஸ்ரீ டாக்டர் நூர் இஷாம் தெரிவித்தார். இன்று மிக அதிகமாக 1029 பேருக்கு உள்நாட்டில் தொற்று கண்ட வேளையில் எஞ்சிய 3 வெளிநாடுகளிலிருந்து தொற்றுடன் நாடு திரும்பியவர்கள். அவற்றில் 646 தொற்றுகள் சபாவில் பதிவு செய்யப்பட்டவை. ஸ்லாங்கூரில் 231 பேரும், தலைநகரில் 7 நகரி சம்பிலானில் 44 பேரும் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் இன்று மேலும் 6 தொற்று பரவல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தன்ஸ்ரீ டாக்டர் நூர் இஷாம் கூறினார். சபா சண்டாக்கான் சிறைச்சாலை தொற்று பரவல் உட்பட டயாலிசிஸ், செப்பங்கார், ஏரோ, லெங்கோ, காடிங் ஆகியவை அவற்றில் அடங்கும். 10,339 பேர் இன்னமும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பினாங்கு தென்கிழக்கு மாவட்டத்தின் முக்கிம் 12 வரும் 6ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை நிபந்தனைக்குட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு விதிக்கப்படுகிறது. சுகாதார அமைச்சின் பணியாளர்கள் கோவிட்-19 மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்வதற்கு ஏதுவாக அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முத்தமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் தெரிவித்தார். நேற்று பதிவு செய்யப்பட்ட 11 தொற்றுகள் உட்பட அப்பகுதியில் 35 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து சுகாதார அமைச்சின் ஆலோசனையின்படி அம்முடிவு எடுக்கப்பட்டது. நகரி சம்பிலான் ஸ்ரம்பான் மாவட்டத்தில் கடைபிடிக்கப்படும் அதே நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறை பினாங்கு முக்கிம் 12 பின்பற்றப்படும் என டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி கூறினார். மீட்சி நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறுவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அண்மைய காலமாக நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறையை பின்பற்றாதோர் மற்றும் அபராதம் விதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் 3 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டு வருவதாக அமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் குறிப்பிட்டார். குறிப்பாக ஒரே நாளில் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றாத குற்றத்திற்காக 1000 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மீட்சிக்கான நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறிய 382 பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர். அவர்களுள் 364 பேருக்கு தண்டம் விதிக்கப்பட்ட வேளை 18 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை முன்னிட்டு அரசாங்கம் வரைந்துள்ள விதிகளை பின்பற்ற தவறும் நிறுவனங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் எச்சரித்தார். பணியாளர்களுடன் கூட்டம் நடத்தும், வீட்டிலிருந்து வேலை செய்யும் உத்தரவு காலகட்டத்தில் அதனை மீறும் நிறுவனங்கள் கடுமையான நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும். இந்நிலையில் அரசாங்க துறைகளும் அனைத்து வாணிக தொழிலியல் அமைச்சு சார்ந்த துறைகளும் பொது சேவைத் துறையின் தலைமை இயக்குநரின் வழிகாட்டுதலின்படி செயல்பட வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். ஆண்டு வாக்கில் கோவிட்-19 தடுப்பூசி மலேசியர்கள் அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய 300 கோடி ரிங்கெட் ஒதுக்கீடு தேவைப்படும். நிதியமைச்சரிடம் அதற்கான கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் கைரி ஜமாலுடீன் தெரிவித்தார். கோவேக்ஸ் உலக கோவிட்-19 தடுப்பூசி ஒதுக்கீட்டு திட்டத்தின் கீழ் அதிகபட்சம் ஒரு தடுப்பூசி $21 அல்லது 87 ரிங்கெட் 60 சென்ட்டுக்கு மலேசியாவுக்கு வழங்கப்படும் என்றும் கைரி கூறினார். கோவிட்-19 தடுப்பூசியை 2021 முதல் காலாண்டில் மலேசியா பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் கட்டமாக பெறப்படும் தடுப்பூசிகள் நாட்டின் மக்கள் தொகையில் 3 விழுக்காடாக இருக்கும் முன்கள பணியாளர்களுக்கு செலுத்தப்படும். பின்னர் கட்டம் கட்டமாக பெறப்படும் தடுப்பூசிகள் ஏனையோருக்கு வழங்கப்படும் என அமைச்சர் விவரித்தார். தடுப்பூசி விநியோகத்தை உறுதி செய்ய சீன அரசாங்கம் உட்பட அதனை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் பல்வேறு தரப்புகளுடன் மலேசியா
மலேசியா பேச்சுகள் நடத்தியிருக்கிறது. சீனாவின் தடுப்பூசியை பெறும் நாடுகளின் பட்டியலில் மலேசியாவுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் வாங் யி தம்மிடம் உறுதியளித்திருப்பதையும் அவர் கோடிக்காட்டினார். கோவிட்-19 தடுப்பூசி அனைவருக்கும் பொதுவானதாக விளங்குகிறது. எனவே நாட்டில் புறநகர் மற்றும் உட்புற பகுதிகளிலும் அது கிடைப்பதை உறுதி செய்யும் பணிகளும் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக கைரி குறிப்பிட்டார். இணைய மோசடி தொடர்பில் மக்களுக்கு சரியான தகவல் சென்றடைவதை உறுதி செய்ய தொடர்பு பல்லூடக அமைச்சு பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. தகவல் துறையின் சமூக வலைதளங்கள் வாயிலாக தகவல் தொடர்பு உத்திகள் பகிரப்பட்டு வருவதாக அமைச்சர் டத்து சைஃபுடின் அப்துல்லா கூறினார். அது பற்றிய மேலதிக தகவல்களுடன் மக்களவை செய்திகள் தொகுப்பாக கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள், செய்தி அறிக்கைகள், சமூக நல அறிவிப்புகள், சமூக வலைதள இடுகைகள் போன்றவை அமைச்சின் முயற்சிகளில் அடங்கும். மக்களிடையே இணைய பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை அதிகரித்து இணைய மோசடிகளை தவிர்க்க மலேசிய சைபர் செக்யூரிட்டி நிறுவனம் உதவி வருவதாக டத்து சைஃபுடின் அப்துல்லா தெரிவித்தார். இத்திட்டத்தில் போலீசும் உள்நாட்டு வாணிப பயனீட்டாளர் விவகார அமைச்சும் ஒத்துழைத்து வருகின்றன. கடந்த அக்டோபர் வரையில் ஐயத்துக்குரிய 13,77,862 தொலைபேசி முன்கட்டண பதிவுகள் கண்டறியப்பட்டன. அதன் தொடர்பில் 9,20,217 தொலைபேசி இணைப்புகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் 4,57,645 பயனீட்டாளர் கணக்குகள் சரிபார்க்கப்பட்டன. பொறுப்பற்ற தரப்பினரால் மோசடி நடவடிக்கைகளுக்காக அந்த தொலைபேசி கணக்குகள் பயன்படுத்தப்படுவதை தவிர்க்க இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதென டத்து சைஃபுடின் தெரிவித்தார். அனைத்துலக ரீதியில் நாட்டு மக்களுக்கு இலவசமாக சுகாதார சேவைகளை வழங்கும் ஆற்றலை அரசாங்கம் கொண்டிருக்கிறது. எனவே எல்லா மக்களையும் உட்படுத்தும் சுகாதார காப்புறுதி திட்டத்தை செயல்படுத்த அரசாங்கம் உத்தேசிக்கவில்லை என நிதி துணை அமைச்சர் டத்து அப்துல் ரஹீம் பக்ரி தெரிவித்தார். மாய் சலாம் போல மக்களுக்கான சுகாதார சேவையை மேம்படுத்த சில திட்டங்களை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளதை துணை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் புதிய பள்ளிகளை அமைப்பது தொடர்பிலும் பள்ளிகளை தரம் உயர்த்துவது தொடர்பிலும் ஆராயப்படுவதாக கல்வி அமைச்சர் டாக்டர் ரட்சி ஜிடீன் தெரிவித்தார். புதிய பள்ளிகளை அமைப்பது குறித்து மாநில கல்வித்துறையின் பரிந்துரைகளை கல்வி அமைச்சு சேகரிக்கும். பள்ளியின் பரப்பளவு, மாணவர்களின் எண்ணிக்கை, குறிப்பிட்ட பகுதிகளின் மக்கள் தொகை, செயலாக்க தரப்பினரின் கட்டுமான திட்டங்கள் ஆகியவை துல்லியமாக ஆய்வு செய்யப்படும் என அமைச்சர் கூறினார். கடந்த 2016 முதல் 2019 வரையில் சுமார் 49,983 உயர்கல்வி மாணவர்கள் வணிகங்களில் ஈடுபட்டிருந்தனர். அவர்களில் 7,148 பேர் பட்டம் பெற்ற பின்னரும் தொழில் முனைவர்களாக தங்களின் வணிகத்தை தொடர்வதாக உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் நுராயினி அமர் தெரிவித்தார். உயர்கல்விக் கழகங்களில் தொழில் முனைவர் துறையை துரிதப்படுத்தும் முயற்சியாக அமைச்சு பல்வேறு திட்டங்களையும் மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். இவ்வாண்டு தொடங்கியதிலிருந்து அக்டோபர் 23ஆம் தேதி வரையில் சபாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 6,782 கள்ள குடியேறிகள் தத்தம் தாயகத்துக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர். அந்த காலகட்டத்தில் குடிநுழைவுத்துறை சுமார் 720 சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அதில் 16,270 கள்ள குடியேறிகள் கைது செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சு கூறியது. அவர்களில் 1,840 கள்ள குடியேறிகளும் 24 முதலாளிகளும் பல்வேறு குற்றங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டனர். பணியிலிருந்து நிறுத்தப்பட்ட மலிண்டோ ஏர்வேஸ் நிறுவன ஊழியர்கள் அனைவருக்கும் SIP வேலை காப்பீட்டு முறையின் கீழ் உதவி நல்கப்படும். உடனடியாக அதற்கு விண்ணப்பிக்குமாறு மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ M. சரவணன் கேட்டுக் கொண்டார். eis.perkeso.gov எனும் அகப்பக்கம் வாயிலாகவோ அருகிலுள்ள சொக்சோ அலுவலகத்துக்கு நேரடியாக சென்றோ அவர்கள் விண்ணப்பிக்கலாம். அதேவேளையில் மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் அகப்பக்கம் வாயிலாக வேலை இழந்த மலிண்டோ பணியாளர்களுக்கு வேலை தேடி தருவதில் சொக்சோ உதவும் என்றும் டத்துஸ்ரீ M. சரவணன் தெரிவித்தார். அத்துடன் சொக்சோ மற்றும் PSMB மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் ஏற்பாடு செய்யும் திறன் பயிற்சி திட்டங்களிலும் இலவசமாக அவர்கள் பங்கேற்க
பங்கேற்கலாம் என்றும் அவர் கூறினார். மலிண்டோ ஏர்வேஸ் கடந்த முதல் தேதி தொடங்கி இதுவரை அதன் பணியாளர்கள் 2647 பேரை பணியிலிருந்து நிறுத்தியது. நாட்டின் வான் போக்குவரத்து துறையில் ஏற்பட்டிருக்கும் பாதிப்பினால் சிக்கலை எதிர்கொண்டிருக்கும் பணியாளர்களின் நலனை அமைச்சு கருத்தில் கொண்டிருப்பதாகவும் டத்துஸ்ரீ எம் சரவணன் குறிப்பிட்டார். இலக்கவியல் கல்வியில் புதிய பரிணாமம். பழமை மாறாத கொலம்பிய பழங்குடி சமூகம். விரிவான தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். These are the hands that make Malaysia. We prosper when we lend a helping hand. We innovate when we reach beyond our horizon. The future is in the palm of our hands. We can best assure that it will be bright and brilliant, built for every single person that has played a part in this wonderful journey. So let us extend a welcoming hand to APEC 2020. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் முன்னிலையில் இருந்தாலும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குறுகிய வேறுபாட்டில் பின்தங்கியிருக்கிறார். அதிகாரப்பூர்வ முடிவுகள் வெளியாகாத நிலையில் தாம் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவித்துக் கொண்டிருக்கும் ட்ரம்ப் பைடன் தரப்பு தேர்தல் முடிவுகளை களவாட முயன்றிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஆக அண்மைய நிலவரப்படி 238 பிரதிநிதித்துவ அவை வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதேவேளையில் ட்ரம்ப் 213 வாக்குகளை பெற்றுள்ளார். அறுதி பெரும்பான்மையான 270 வாக்குகளை பெறுபவரே அமெரிக்காவின் அடுத்த அதிபராவார். 2016 அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற பல தொகுதிகளை ட்ரம்ப் தக்கவைத்துக் கொண்டாலும் முக்கிய மாநிலங்களை எதிர்க்கட்சியிடம் இழந்தார். இந்நிலையில் சற்று முன் பதிவிட்ட ட்விட்டர் இடுகையில் தேர்தல் முடிவுகளை பைடன் தரப்பு களவாட முற்பட்டிருப்பதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். வாக்கு எண்ணும் பணிகள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தேர்தல் முடிவுகள் தமக்கு சாதகமாக இல்லாததுடன் முறைகேடுகள் நிகழ்ந்திருப்பது உறுதிப்படுத்தப்பட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப் போவதாகவும் அவர் சூளுரைத்துள்ளார். அதேவேளையில் அமெரிக்க வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அதிபர் தேர்தலில் மக்களின் கருத்து நசுக்கப்படுவதாக பைடன் தரப்பு சாடியுள்ளது. வாக்கு எண்ணிக்கையை முடக்குவதற்கான நடவடிக்கைகளில் ட்ரம்ப் ஈடுபட்டிருப்பதாகவும் அது குற்றம் சாட்டியது. இத்தகைய சூழலால் அமெரிக்காவின் பல பகுதிகளில் பதற்றம் மேலோங்கியிருக்கிறது. இவ்வேளையில் முதிய வயதில் அமெரிக்க அதிபரானவர் என டொனால்ட் ட்ரம்ப் கொண்டிருந்த சாதனையையும் பைடன் முறியடித்துள்ளார். 2017 ஜனவரியில் அமெரிக்க அதிபரான போது ட்ரம்புக்கு 70 வயது. அடுத்த ஆண்டு ஜனவரியில் அமெரிக்க அதிபராக பதவி உறுதிமொழி எடுத்துக் கொள்கையில் பைடன் 78 வயதை எட்டியிருப்பார். 1981 ஆண்டில் 70 வயதில் பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்ட ரொனால்ட் ரேகனின் சாதனையை ட்ரம்ப் முறியடித்தார். ஆஸ்திரியா வியனாவில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் பலியானோருக்கு அந்நாட்டு அதிபர் வூல்ஃபெங்ஸ் பாட்கா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். அந்த கொடூர சம்பவத்தில் 4 பலியான வேளை 22 பேர் காயமுற்றனர். அந்த செய்தியின் விரிவான தகவல்களுடன் மேலும் சில உலக நடப்புகளை காண்போம்.
வழி ஆற்றலில் 4ஆம் நிலையை எட்டிய ஏட்டா மணிக்கு 225 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகிறது. பலத்த காற்றுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் மரங்கள் வேரறுந்தன, வீட்டு கூரைகள் பெயர்ந்தன. கொலம்பியாவின் ஆண்டிஸ் மலையில் 2500 மீட்டர் உயரத்தில் உள்ள பகுதியைச் சேர்ந்த மீசாக் பூர்வ குடியினர் புத்தாண்டை வரவேற்றனர். மூதாதையர்களுக்கும் பூமி தாய்க்கும் உரிய வழிபாடுகளுடன் அவர்கள் புத்தாண்டை தொடங்கினர். கொலம்பியாவில் வாழும் 102 பழங்குடி சமூகத்தில் பாரம்பரியத்தை இன்றளவும் பேணி காக்கும் சமூகமாக மீசாக் மக்கள் திகழ்கின்றனர். பாரிஸ் பொது டென்னிஸ் போட்டி. இளம் ஆட்டக்காரர் ஸ்டெஃபானோஸ் சிட்சிபாஸ் 2ஆம் சுற்றிலேயே வெளியேறினார். உலகின் 6ஆம் நிலை ஆட்டக்காரரான அவர் பிரான்ஸ் ஆட்டக்காரரான யூகோ ஹம்பர்ட்டிடம் தோல்வியுற்றார். கடந்த மாதம் ஆன்ட்வெர்ப் பட்டத்தை வென்ற பின்னர் தொடர்ச்சியாக நடைபெற்ற 7 போட்டிகளில் ஹம்பர்ட் வெற்றி பெற்றார். ஹம்பர்ட் சிட்சிபாஸை 7-6, 6-7, 7-6 என்ற செட்களில் வெற்றி கொண்டார். இருப்பினும் சுமார் 3 மணி நேரம் நடந்த இவ்வாட்டத்தின் வெற்றியை நிர்ணயிக்கும் இறுதி சுற்றில் ஹம்பர்ட் சற்று சவாலான சூழ்நிலையை எதிர்நோக்கினார். கடந்த முறை பிரான்ஸ் பொது போட்டியின் போது ஏற்பட்ட வலியை மீண்டும் இம்முறை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதால் இப்போட்டியில் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியவில்லை என சிட்சிபாஸ் கூறினார். 22 வயதான ஹம்பர்ட் காலிறுதி சுற்றில் அமெரிக்க பொது டென்னிஸ் போட்டி முன்னாள் வெற்றியாளர் மரின் சிலிக்கை சந்திப்பார். அர்ஜென்டினா காற்பந்து சகாப்தம் டியாகோ மரடோனாவுக்கு மூளையில் இரத்தக்கட்டை அகற்றும் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. சிறிய அளவில் இரத்த கசிவு நீடிப்பதைத் தொடர்ந்து அவர் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கிறார். கடந்த திங்கட்கிழமை உடல் நலக்குறைவினால் டியாகோ மரடோனா லா பிளாட்டா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஊடுகதிர் பரிசோதனையில் அவருக்கு மூளையில் இரத்தக்கட்டு இருப்பது கண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பியூனஸ் ஏரஸில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை 60 வயதை எட்டிய மரடோனாவுக்கு இதற்கு முன் 2 முறை குருதி நாள அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. குரலும் விளக்கமும். குரல் 401. அரங்கின்றி வட்டாடி எற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொள்ளல். அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்களை கல்லாதவர் கற்றவரவையில் பேசுவது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போல என்பது வள்ளுவர் வாக்கு. இத்துடன் விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம்.